நம்ம என்ன பண்ண போறோம்னா, பன்னீர் வச்சு ஒரு ஸ்வீட் பேடா பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா, பன்னீர். அப்புறம் இதுல வந்து ஒரு 200 கிராம் சுகர்ல 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, ஒரு கொஞ்சம் போல பால் பவுடர், ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு பால். ஸோ இதுதான் இப்போ தேவையான பொருள். நான் கொஞ்சம் பிஸ்தா வந்து கடாய் வந்து காயிற வரைக்கும் இந்த பிஸ்தாவை வந்து உரிச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக கட் பண்ணணும் உட்காந்துட்டு, பட் கட் பண்ணினா கை வந்து கட் ஆகிடும். எனக்கு இந்த பாதாம் கட் பண்ணுறது அந்த அளவுக்கு வராது. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், ஒரு அரை ஸ்பூன். நெய் ஊற்றிட்டோமா, கொஞ்சம் ரோஸ்ட். இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இருக்கேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இரும்பு பாத்திரம், ஸோ அதனால உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் போல நெய் ஊற்றிட்டேன். இரும்பு பாத்திரத்தில் கொஞ்சம் ஈஸியாக ஒட்டிக்கும், அதனால இப்போ இது ஒட்டாமல் வருது. அதனால இதில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக ஒட்டிக்கிட்டேன். எல்லாம் பிஸ்தாவையும் நான் உடச்சி எடுத்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இதில் வந்து இந்த 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 அளவுக்கு 2 பாக்கெட் பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலையும் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் அது, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் அதை பொடிச்சு வச்ச சீனியையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்காகட்டும், இது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இது இது கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இதை லேசாக ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதை பேடாவாக பிடிச்சி இதுக்கு வந்து நடுவில் வைக்கணும். நான் இப்போ இந்த விஷயத்த சொல்லாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஃபுட் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலையும் அண்டு நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டு நான் வந்து எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன், அதனாலையும் இது சொல்லலாமா என்னமான்னு தெரியல. நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு பார்க்குக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ஒரு ஆள் வந்திருந்தாரு. எனக்கு ஆப்போசிட் பெஞ்சில் உட்காந்துருந்தாரு. அப்போது 2 குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாரு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு எப்படியும் ஒரு 6 வயசு இருக்கும். இந்த பொண்ணு சிசு வருது சொல்லிச்சு. எப்படியோ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பக்கத்துலேயே அந்த பெஞ்சிலே பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணு அந்த சிசு போயிடுச்சு. சரி கருமமேன்ட்டு நம்ம நினச்சா, அடுத்தது அந்த பையனுக்கு வந்து ஒரு 4-4.5 வயசு இருக்கும். அங்கேருந்து வந்து அந்த பையன் டேட் போட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால என்ன சொல்றாருன்னா, அங்கே கொஞ்சம் இடத்துல செடி இருக்குது, இங்கேருந்து நான் பார்க்குற இடத்துல அங்கே உட்காந்து போன்னு சொல்றாரு. ஒன்று டீசென்ட் இல்லை, இன்னொன்று அந்த குழந்தைக்கு அந்த இடம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது கடிச்சாலும் சொல்றதுக்கு இல்லை. இவங்களாம் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நான் பார்த்தேன், சரி ஏதாவது அந்த இடம் நம்மளுக்கு ஸ்மெல்லு வேற தாங்காது, ஏதாவது ஒன்று ஆறத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோன்ட்டு கிளம்பி வந்துட்டேன். பண்ணாதீங்க, தயவுசெய்து இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. எவ்வளவுதான் நம்ம நாடை திருத்தினாலும் நாடு திருத்துற மாதிரி தெரியல. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும்.
இது ஆறுனவுடனே இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு பேடா பண்ணி காமிக்கிறேன். இந்த கலர் வந்து இதில் அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம். அது எனக்கு என்னமோ வந்துருச்சு. வெரி ஹாப்பி. ஏன்னா இது வந்து ரொம்ப கிண்டாதுக்கி பண்ணும்போது இது வந்து ஒயிட் கலரில் தான் வரும். எனக்கு வந்து ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நன்னூறு பன்னீர் சேர்த்து போட்டுருக்கணும். நான் அது வந்து 200 கிராம் போட்டேன். 200 கிராம் போட்டு இது வரை நான் அதிகமாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மறுபடியும் ஆறட்டும். ஏன்னா நான் சூடாக தான் அரைச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மறுபடியும் ஆறட்டும். ஆறுச்சுன்னா நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு வரும். கொஞ்சம் இன்னும் இறுகணும் இது. இது இந்த நம்ம சீனி போட்டிருக்கோம்ல, இது வந்து கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். நான் பேனில் வைக்கிறேன். அது இறுக அந்த உருண்டை நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். நம்மளோட சூப்பரான பனீர் பேடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் இறுகி கூட போயிடுச்சு. இந்த திரட்டு பால் செய்வாங்கல்ல, இதை நல்லா கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணோடனே அந்த டேஸ்ட் இதில் வந்துருச்சு. இந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரிச்சாகவே இருக்கு. இதுக்கு அதுக்கு தேவையான அளவு கரெக்டாக இந்த சுகர் இருக்கு. 200 கிராமுக்கு நான் போட்ட அந்த 150 கிராம் சுகர் வந்து இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. 3 இந்த சின்ன ஷேகர் பால் பவுடர் இதில் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து கரெக்டாகவே இருக்குது. இந்த நட்ஸ் அதோட கிறிஸ்பாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரி, ஓகே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.